இன்னொரு சால்னா ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இது சூப்பர் யம்மியா இருக்குங்க. வெஜிடேரியன், சோயா சங்க்ஸ், மஷ்ரூம் எதுல வேணாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சுட சுட இட்லியோட இந்த சால்னாவ ஊத்தி சாப்பிட்டா, அடடா! வேற லெவல்ல இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸர் ஜார்ல கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, 1/2 கப் அளவுக்கு தேங்காய், முந்திரி, சோம்பு சேர்த்து மையா அரைச்சுக்கோங்க. பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி 1 சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துருங்க. இப்ப இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் சேர்த்திருக்கேன். இத மசாலாவோட ஒண்ணு சேர நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். சோ இந்த கிரேவிக்கு இது திட்டமா இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதோட சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு 2 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணிக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறமா கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.